Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாண்டா கிளாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இப்போ சாண்டா செய்யறதுக்காக ரெட் கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். அதை கோன் ஷேப்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்னர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி இத ஒட்டிடுறேன். இது மாதிரி ஒட்டிட்டு கீழே ஈவனா இருக்க மாதிரி கட் பண்ண போறோம். இது மாதிரி கட் பண்ணிட்டு கீழே வைக்கிறப்போ ஈவனா நிக்குதா அப்படினு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாவது மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் இப்போ வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு சாண்டாவோடைய பியர்டாக இருக்க போகுது. இப்போது அதே சார்ட் பேப்பரில் மீசையும் வரைஞ்சிக்கலாம். ஒரு சைடு மட்டும் இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணுறப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ரெண்டு சைடு நமக்கு கிடச்சிடும். இப்போது 0.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் அந்த பியர்ட்லேருந்து சென்டர் போர்ஷன் எடுத்தோம்ல அதுக்கு மட்டும் ஸ்கின் கலர் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த ரெட் கலர் கோனில் அசம்பிள் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின் கலரில் ஒரு ஃபேஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல அதை ஒட்டிடுறேன். அப்புறம் அதுக்கு கீழே அந்த பியர்டு ஒட்டிடுறேன். மீசையில் சென்டரில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். அப்புறமா தான் பார்த்தேன் இது மாதிரி சென்டரில் மட்டும் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சென்டரில் மட்டும் ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி சர்க்கிள் கட் பண்ணோம்ல அதையும் அந்த மீசைக்கு சென்டராக வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போது சாண்டாக்கு கண்ணு தான் ஒட்ட போகிறோம். உங்கள்கிட்ட கூகுளி ஐ இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இப்போது ஒரு பிளாக் கலர் சார்ட்டில் 1.5 சென்டிமீட்டர் பிரெத் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி சாண்டாக்கு பெல்ட் மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். இதை 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கு சென்டரில் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை மட்டும். இப்போ இதை அந்த பெல்ட்டுக்கு சென்டரில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம சாண்டா செஞ்சாச்சு. இப்போது ரெட் கலர் ஃபோம் ஷீட்டை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கேப் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் கலர் பேப்பரோட அப்படியே கூட விட்டுடலாம். என்கிட்ட ஃபோம் ஷீட் இருக்குது அப்படின்றனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோம் ஷீட்டை கோன் ஷேப்பில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது அதை கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம சாண்டாவோடைய தலையில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது சாண்டாவோட கேப்பில் ஒரு குட்டியாக பால் மாதிரி தொங்கும்ல, அதுக்காக நான் உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி இது மாதிரி பாம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். இப்போ ஒரு ஒயிட் கலர் சார்ட்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் காட்டன் முட்டி வச்சுருக்கேன். அதை இப்போது அந்த கேப்பில் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சாண்டா கிளாஸ் ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.